எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு அசுத்தாவி எப்படி பிடிக்குது, அதை குறிச்சு தான் இன்னைக்கு இந்த வார்த்தையை நம்ம கவனிக்க போறோம். இன்னைக்கு நீங்க சபைக்கு போற பிள்ளை, தொடர்ந்து தேவனோட நல்லா செபிச்ச பிள்ளை, இன்னைக்கு பல கட்டுகள்ல இருந்து வெளியில வர முடியாதபடி இன்னைக்கு சோர்ந்து இருக்கிற பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை நல்லா கவனிங்க. இன்னைக்கு உங்களுக்கான வார்த்தை தான் இது. இன்னைக்கு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு அசுத்தாவி ஏன் பிடிக்குது, எதனால அதுல இருந்து விடுதலை பெற முடியல? எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 43, 44, 45. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அழைத்து இலைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடு உள்ளதாய் இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சன்னதியாருக்கு சம்பவிக்கும் என்றார். நல்லா கவனிங்க. அந்த மேல் வசனம் சொல்லுது, அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் பொழுது. இப்ப நல்லா கவனிங்க. தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்க என்னைக்கு இந்த உலக பாவத்திலிருந்து நீங்க வேறு பிரிக்கப்பட்டு உள்ள ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ள பிரயாணம் பண்ண வந்தீங்களோ, அப்ப அந்த அசுத்த ஆவி உங்களை விட்டு போயிருச்சு. ஒருவேளை அது தலைமுறை சாபங்களா இருக்கலாம், ஒருவேளை உங்களை பின்தொடர்ந்து வந்த பாவங்களா இருக்கலாம். நீங்க என்னைக்கு இயேசப்பாவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து இந்த கிருபையின் பிரமாணம் பாருங்க அவருடைய ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ள உள்ள வந்தீங்களோ, என்னைக்கு நித்திய ஜீவனை பெறுறதுக்கு நீங்க பாருங்க ஜீவ புஸ்தகத்துல உங்க பேர் எழுதப்பட்டதோ, அன்னைக்கு அசுத்தாவி உங்களை விட்டு போயிருச்சு. ஆனா இன்னமும் ஏன் உங்களுக்கு சில போராட்டங்கள் இருக்கு, சில கட்டுகள் உடைக்கப்படல அப்படின்னா நல்லா கவனிங்க. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் நான் பார்க்கும் பொழுது 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் இன்னைக்கு ஊழியர் செய்யறவங்களுக்குள்ள கூட அந்த அசுத்தாவி இன்னைக்கு விடல பாருங்க, பிடிச்சு உள்ள அநேக வருடங்கள் குடிகொண்டிருக்கு. ஏன்னா ஒரு ஆவி உள்ள உங்களை விட்டு போயிருச்சு அப்படின்னா திரும்ப வரும் பொழுது உங்க வீடு எப்படி இருக்கக்கூடாது, ஜோடிக்கப்பட்டதா இருக்கக்கூடாது. இப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் வீடுனா என்ன? உங்க இருதயம், உங்க சரீரம் தேவ வசனத்தினால, ஆவியின் பட்டயத்தினால, சர்வாயுத வர்க்கத்தால, தேவ மகிமையினால, துதியினால, மகிமையினால, இன்னும் சொல்லிட்டே போலாம், ஆவிக்குரிய மண்டலங்களினால நீங்க நிரப்பப்பட்டுட்டே இருக்கணும். அப்ப அந்த அசுத்தாவி வரும் பொழுது தேவ அக்கினி என்ன செய்யும்? எரிக்கும். ஆனா இன்னைக்கு ஏன் உங்களுக்குள்ள உங்க வீடு ஜோடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, எரேமியாவுக்கு எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் ஒரு வசனம் சொல்றாரு பாருங்க. 11வது வசனம் படிங்க. எரேமியா 2:11 படிங்கம்மா. எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ என்று பாருங்கள். என் ஜனங்களோ வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள். என் ஜனங்களோ வீணானவைகளுக்காக என் மகிமையை மாற்றினார்கள். அப்ப உங்க வீடு, உங்க இருதயத்துல தேவ மகிமை குறைஞ்சு, உங்க சரீரத்துல உள்ளான மனுஷன்ல வசனம், ஜெபம், துதி எல்லாம் குறைஞ்ச உடனே இப்ப அவன் உங்க வீட்டுக்குள்ள வந்து அவன் குடிக்கு புகுந்துட்டான். இப்ப உங்களை அவன் ஆக்கிரமிச்சுட்டான். அதான் 10 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் ஆனதெல்லாம் உடனே போகாது. அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த கட்டுக்களை உடைச்சு வெளியில கொண்டு வர முடியும். ஒரே நாள் பிரேயர்ல போனாலும் நீங்க மனம் திரும்பாம ஒண்ணு நடக்காது. இன்னைக்கு அந்த பாஸ்டர் சர்ச்சில் விடுதலை கூட்டம் நடக்குது பாஸ்டர், அது போல பாஸ்டர் பக்கத்து சர்ச்சில் விடுதலை கூட்டம் நடக்குது பாஸ்டர், இன்னைக்கு அங்க இவ்வளவு பணம் கொடுத்தா எனக்கு பேய் ஓட்டுறாங்க பாஸ்டர். எங்கேயும் ஓடாது. ஏன்னா எரேமியாவுக்கு எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 4:1. இஸ்ரவேலே திரும்புகிறதுக்கு மனதா இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். நீ உன் அருவருப்புகளை பார்வையின் என்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவது இல்லை. நல்லா கவனிங்க. அருவருப்புகள் அப்படின்னா கர்த்தருக்கு பிடிக்காத காரியம். இந்த அசுத்தாவி பிடிச்ச பிள்ளைகளை பாத்தீங்கன்னா சண்டை இருக்கும், அதிகமா சண்டை பிடிக்கிறவங்களா இருப்பாங்க, கோபம் பிடிக்கிறவங்களா இருப்பாங்க, பிரிவினை இருக்கும், கசப்பு இருக்கும், வீட்டுல சமாதானம் இருக்காது, ஒரே வீட்டுல பிரிஞ்சிருப்பாங்க, தனிமையை விரும்புவாங்க, நைட்ல என்ன செய்ய மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா குறிப்பா அவங்க ஆண்டவரை விட்டுட்டாங்க, கர்த்தரை விட்டு போயிட்டாங்க. ஏன்னா அதான் எரேமியா பாருங்க 5வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுது, கண்கள் இருந்தும் காணாமலும் காதுகள் இருந்தும் கேளாமலும் இருக்கிற அறிவில்லாத ஜனங்களே கேளுங்கள். 25 படிங்க. உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி அக்கிரமங்களே
இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாது இருக்கிறது. பாவங்கள் இப்ப நீங்க அந்த அசுத்தாவிலிருந்து விடுதலை பெறாம பாருங்க, என்ன செய்ய, நன்மையை வர விடுதில்லை. அப்படின்னா இந்த போராட்டத்துல இருக்கிற நீங்க செபிக்க மாட்டீங்க, வேதத்தை படிக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களால அது முடியாது. ஏன்னா உங்க பாவம், உங்க அக்கிரமத்தை நீங்க என்னைக்கு விளக்குறீங்களோ அன்னைக்கு தான் அலைந்து தெரிய மாட்டீங்க. அதனாலதான் அந்த சர்ச்சுக்கு போனா விடுதலையா பாஸ்டர், இந்த சர்ச்சுக்கு போனா விடுதலையா? ஏன்னா பிசாசு இப்ப உங்களுடைய வீட்டுக்குள்ள வந்து குடி புகுந்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப கர்த்தர் இல்லைன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஒரு பயம் வரும், எல்லாருக்கும் வரும். இப்ப நாங்களா இருந்தா கூட இன்னைக்கு இந்த அசுத்தாவிகளை விரட்டுறோம். சில இடத்துல எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரு. நாங்க கர்த்தரோட இல்லாட்டி எங்களுக்கும் உங்களுக்குள்ள வர்ற பயம் வரும், எல்லாத்துலயும் எங்களை கொண்டுருவான். ஆனா அந்த சர்வாயுத வர்க்கம் தேவ வசனத்தை நீங்க எடுத்துட்டீங்க. ஏன்னா இனி வரும்பொழுது ஒவ்வொரு ஸ்டெப்பா உங்களுக்கு இந்த பாருங்க சேனல்ல அதை குறிச்சு நான் போடுறேன். அதை நீங்க கடைபிடிச்ச ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்க வந்தா உங்க கட்டுகள் எப்படி உடைக்கப்படுது, உங்க கட்டுகள் எப்படி அவிழ்க்கப்படுதுன்னு பாருங்க. இன்னைக்கு அசுத்தாவி ஏன் கிறிஸ்தவ பிள்ளைகளை பிடிக்குதுன்னா, வீடு வெறுமையா இருக்கு உங்க பாவத்தினால, உங்க அக்கிரமத்தினால. அதான் எரேமியா அழகா சொல்றார், 4வது அதிகாரம் 22 படிங்க. 4:22. என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியம் உள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள். நன்மை செய்யவோ அவர்கள் எப்படி இருக்காங்களா? அறிவில்லாத இருக்கிறாங்களா? அப்ப இன்னைக்கு நீங்க முதல்ல உங்க வீட பரிசுத்தப்படுத்துங்க, உங்க வீட முதல்ல சுத்திகரிங்க. இந்த துன்மார்க்கன் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு விசேஷத்தை ஒரு நாள் வரும், உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு அவன் வீட்டுல இருக்க பழைய பொருள் எல்லாம் கொண்டு போய் என்ன செய்வான்? எரிப்பான். இன்னைக்கு இந்த மெசேஜை பார்க்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள், அந்த கட்டுக்கள் இருக்கிற பிள்ளைகள், உங்க பாவம் அக்கிரமம் உங்க சிந்தையில இருக்கிற எல்லாத்தையும் கழுவுங்க. சண்டைக்காரியா இருந்திருக்கலாம், கோபக்காரியா இருந்திருக்கலாம், அவனுடைய பொருள் எதெல்லாம் உங்க இருதயமாகிய வீட்டுக்குள்ள இருக்கோ அதெல்லாம் இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உள்ள வர்றதுக்கு உங்க வீடை திறவுங்க, உங்க இருதயத்தை திறவுங்க, உங்க வாசலை திறவுங்க. வாய் துதி, அதான் வாசல். துதி என்ன செய்யுங்க? துதியால நிரப்புங்க. இந்த துதி இருதயத்துக்குள்ள போக சிந்த பரிசுத்தமாகும், கட்டுக்கள் உடையும், ஆவியானவர் உங்களுக்குள்ள ஆளுகைகள் எடுப்பாரு. அதனால இன்னைக்கு ஏன் அசுத்தாவி பிடிக்குதுன்னா, வீடு வெறுமையா இருக்க கூடாது, நீங்க அலைந்து தெரியக்கூடாதுன்னா கர்த்தருடைய பாருங்க சமூகத்துல திருப்புங்க. அடுத்தது உங்க வீடுகள் பாருங்க, எரேமியா அதே 5வது அதிகாரத்துல பாருங்க சொல்றாரு, 26, 27 சொல்லுது, உங்க வீடுகள் எப்படி இருக்கணுமா? கபடத்தால நிறைய விடக்கூடாது, பரிதானத்தினால நிறைய விடக்கூடாது, வட்டிக்கு கொடுக்கறது, வட்டிக்கு வாங்குறது. இந்த உலகத்துல கர்த்தர் எதெல்லாம் வெறுத்தாரோ அதெல்லாம் நீ ஓரமா வை. பிசாசு எந்த பிசாசு உன்னை பிடிக்குதுன்னு பார்க்கலாம், எதனால நீ அலக்கழிக்கப்படுறன்னு பார்க்கலாம். தாய் தகப்பன் செஞ்சா பிள்ளைகளை அலக்கழிக்கும், பிள்ளை செஞ்சா உன்னுடைய பிள்ளை அலக்கழிக்கும். அதனால நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நிச்சயமா விடுதலை கொடுப்பாரு. தொடர்ந்து இந்த வார்த்தைகளை பாருங்க. இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமா இருந்தா நீங்க லைக் கமெண்ட் பண்ணுங்க. எங்க ஆன்லைன் பிரேயர்ல கலந்து கொள்ள விரும்பினா இது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு என்ன செய்யுங்க, லிங்க்னு என்ன செய்யுங்க, மெசேஜ் போடுங்க. நானும் ஜாயின் பண்றேன்னு சொன்னா நான் உங்களை குரூப்ல ஜாயின் பண்றேன். தொடர்ந்து ஆவிக்குரிய மண்டலத்துல வாங்க. போராட்டத்தோட அநேக பிள்ளைகள் வந்து அதுல செபிக்கிறாங்க, அவங்களும் உள்ள வர்றாங்க. இதை யூடியூப்ல பாக்குறது மாத்திரம் அல்லாமல் அவனுடைய தந்திரங்களை ஒரு ஸ்டெப்பா நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. அதுல நீங்க எப்படியெல்லாம் உங்களை தற்காத்துக் கொள்ளணும்னு ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாரு. நீங்க அவர்கிட்ட திரும்பினா உங்க பாவம், உங்க அக்கிரமத்தை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். God bless you.